அனைவருக்கும் வணக்கம். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் என்கிற மகாகவியின் மங்கள வாழ்த்தோடு தொடங்கிய தினமணிக்கு 92வது ஆண்டு இப்பொழுது தொடக்கம். நூற்றாண்டனின் தலைவாசலில் இருக்கக்கூடிய தினமணி இதழும் 62ஆம் ஆண்டு நிறைவேற்றிருக்கக்கூடிய வைஷ்ணவ கல்லூரியும் இணைந்து நடத்துகிற மாணவர் மலர் அறிமுக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர்கள் பெருமக்களின் முன்னிலையில் இனிதை தொடங்குகிறது. வருகைந்திருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து இணைந்து இசைப்போம். அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறையுணரும் கரித்தலரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறமையொன்று செயல்மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தமிழ் இதழியல் உலகில் நூற்றாண்டு விழாவின் தலைவாசலில் திகழ்கிற தினமணி ஆண்டுதோறும் இளைய பாரதத்திற்கு எழுச்சூட்டுகிற விதமாக மாணவர் மலரினை வெளியிட்டு வருகிறது. அதனுடைய அறிமுக விழாவிற்கு வருகைந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் தினமணி ஆசிரியர், தினமணி தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர், தலைமைச் செயல் அதிகாரி உள்ளிட்ட அனைத்து பெருமக்களையும் அன்புடன் வரவேற்பதற்காக வரலாற்று சிறப்பும் பாரம்பரிய பெருமையும் மிக்க நம்முடைய கல்லூரியின் முதல்வர் பெருந்தகை, நம்பிக்கை நட்சத்திரங்களை தொடர்ந்து உலகத்திற்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய டிஜி வைஷ்ணவ கல்லூரியின் முதல்வர் பெருந்தகை கேப்டன் டாக்டர் எஸ் சந்தோஷ் பாபு அவர்கள் வரவேற்புரை வருகிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. மாண்புமிகு தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பே. விஸ்வநாதன் அவர்களே, கோரதாஸ் வைஷ்ணவ கல்லூரியின் செயலாளர் மதிப்புறு முனைவர் திரு அசோக்குமார் முந்திரா அவர்களே, எங்கள் கல்லூரியை வழிநடத்தி கொண்டிருக்கும் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தின் தலைவர் மனோஜ்குமார் சந்தோரியா அவர்களே, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு லக்ஷ்மி மேனன் அவர்களே, தமிழால் அனைவரையும் கட்டி போட்டுள்ள தினமணி ஆசிரியர், எல்லோருக்கும் தெரிந்தவர், தினமணியில் நிறைய கட்டுரை எழுதக்கூடிய வைத்தியநாதன் அவர்களே, தினமணி மாணவர் மலர் வெளியீட்டு ஆசிரியரும் மாணவர்களின் கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டுதலில் அனைவரும் பங்கேற்கின்றோம். கல்வியாளர்கள், ஊடக நண்பர்கள், பெற்றோர்கள் மற்றும் அன்பு மாணவ மாணவியர் அனைவரும் என இணைய காலை வணக்கம். இன்று நடைபெறும் தினமணி மாணவர் மலர் 2026 வெளியீட்டு விழாவில் தங்களை அன்புடன் வரவேற்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் உயர்கல்வி மேம்பாட்டிற்கும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பே. விஸ்வநாதன் அவர்கள் இந்த உயர்வு கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு கனவோடு வாழ்ந்தவர். கல்லூரி காலத்தில் பெரியார் கல்லூரியில் கடலூரில் படித்து இன்று காஞ்சிபுரத்தில் எம்பியாக இருந்து மேலூர் என்ற தொகுதியில் புது வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அதில் ஜெயித்தது அல்லாமல் நம்மளுடைய சட்டசபையில் எம்எல்ஏ மட்டும் போகாமல் ஒரு அமைச்சராக, அதுவும் உயர்கல்விக்கு போயிருக்கார். அப்படின்னா அந்த பெருமை கடலூர் மாவட்டத்தை சார்ந்த எனக்கும் மாணவர்களாகிய உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு மாணவ பேரவை தலைவர், பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ் கடலூர், இன்று கல்வி அமைச்சர். இதன் மூலம் நம்மளுக்கு தெரிவதென்றால் இவரிடம் நமக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கிறதுன்றது. அந்த எதிர்பார்ப்பு நம்ம கேட்பதற்கு முன்னாடியே பேக் ஸ்டேஜிலே சொல்லிட்டார், 0% கமிஷன், 0% கரப்ஷன். இந்த 0% எரர்ன்னு நம்ம சொல்லுவோம். எதில் சொல்லுவோம்னா நம்மளோட சிஓ ஆஃபீஸில் சொல்லுவோம். காலேஜில் நடக்கிற சிஓ ஆஃபீஸில் 0% எரர் இருக்கணும் ரிசல்ட்டில் அப்படின்னு சொல்லுவோம். அதை மாதிரி ஒரு 0% கரப்ஷன் நடத்தக்கூடிய
இதில் வந்து இருக்கிறாரு. அவரை வந்து எங்கள் கல்லூரி சார்பாகவும் எங்களுடைய செயலர் சார்பாகவும் தினமணி சார்பாகவும், ஏன்னா தினமணி வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப, இன்றைக்கி தினமணி பார்த்தீங்கன்னா கூட கண்டிப்பாக 5 விஷயம் 6 விஷயம் வந்து கல்லூரி சார்ந்து இருக்கும். எந்த இதழ்லையும் தினமணி காலையில் நான் படிச்சுட்டு தான் வருவேன். இந்தியன் எக்ஸ்பிரஸ் இங்கே வந்து படிப்பேன், தமிழ் வந்து தினமணி அங்கே படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5-6 காலேஜை பற்றி இருக்கும். எந்த காலேஜாக, ஸ்ரீராம் காலேஜ், அந்த காலேஜில் என்னென்ன கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க அப்படின்னு ஒரு தினமணியோடைய மாணவர்களுக்காக மலர். இன்றைய காலகட்டத்தில் வந்து மாணவர்களுக்கு வந்து நிறையா வந்து மென்டரிங் பண்ணணும், நிறைய சொல்லிக் கொடுக்கணும். இதுக்கப்புறம் என்ன +2 முடிச்சுட்டு என்ன படிக்கலாம்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக இவங்க மற்ற கல்லூரிகளெல்லாம் போய் அவங்களுடைய டீட்டெயில் கொடுக்குற ஒரு மலரை வெளியிடுறதுக்காக இன்றைக்கி வந்திருக்காங்க. அதுக்கு நம்ம தலைமை ஏற்பதற்கு வந்தவுடைய ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரை ரொம்ப வரவேற்கிறேன். அடுத்து தினமணி நாதலின் ஆசிரியர் திரு கே வைத்தியநாதன் அவர்கள் தமிழ் பத்திரிகை உலகில் நேர்மை, நம்பகத்தன்மை மற்றும் சமூக பொறுப்புகளின் அடையாளமாக திகழ்ந்து வருகிறார். இன்றைக்கி பத்திரிகை என்ன துறை எப்படி இருக்குன்றது மாணவர்களாகிய உங்களுக்கும் தெரியும், நம்மளுக்கும் தெரியும். ஆனால் வீரமணி அவர்கள் இன்று மட்டும் இல்லை, நான் ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி, நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில் இருக்கும்போது கூட அவங்க எம்எஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்து பெரிய ஒரு விழா நடத்தினாங்க. எம்எஸ் யூனிவர்சிட்டியில் அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஆசிரியர், அவரை வந்து வரவேற்கிறதுக்கு பெருமை அடைகிறேன். அதே போல் தினமணி மாணவர் மலர் விழாவுக்கு திரு மனோஜ்குமார் சந்தோலியா, இன்றைக்கி வர்றதுக்கு முன்னாடி மனோஜ்குமார் சந்தோலியா வந்து நம்மளோட காலேஜோடைய லேண்ட்ஸ்கேப்பை வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த எனக்கு வந்து அகடமிக்காக தான் தெரியும், என்ன கோர்ஸ், என்ன சிலபஸ் கொண்டு வரலாம், என்ன வேல்யூ ஆடட் கொண்டு வரலாம் அப்படின்றது தான் என் வேலை. இந்த லேண்ட்ஸ்கேப்லாம் வந்து ஐ டோன்ட் ஹேவ் எ நாலேஜ் பிகாஸ் ஐ எம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆனால் சந்தோலியா சார் அவர்கள் நம்ம செயலரோட சேர்ந்து இந்த அளவுக்கு ஒரு 5-6 வருஷத்தில் ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையுடைய தலைவரும் கூட, அவரையும் வந்து கல்லூரி சார்பாக வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய உலகம் வந்து செயற்கை நுண்ணறிவு தரவு எல்லாத்துலேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு திருமதி லக்ஷ்மி மேனன் சீனியர் தலைமை செயல் அதிகாரி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ். நிறைய விஷயங்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பார்த்தாலும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தினமணியும் இந்தியன் எக்ஸ்பிரஸும் ஒரே நாள் இது தான், ஆனால் அதுக்குள்ளே வர்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்காது. இந்த ரிசம்பிளன்ஸ் வந்து கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது தனியாக இருக்கும், இந்தியன் எக்ஸ்பிரஸ் தனியாக இருக்கும். இந்தியன் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல், ஸ்போர்ட்ஸு, தமிழ்நாடு போட்டு ஒரு வைட் ஸ்ப்ரெட்டாக கொடுக்குற ஒரு, இன்றைக்கும் குவாலிட்டியான இங்கிலீஷ் கொடுக்குற ஒரு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஆனால் இன்னுமே கொடுக்கணுன்றது ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் எடுக்கிற மாணவர்கள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. இப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும்போது அதோட ரிஃப்ளெக்ஷன் எங்கே வரும்? பத்திரிகை துறையிலையும் அடுத்த துறையிலையும் நமக்கு வரும். ஸோ நல்ல குவாலிட்டியால் கொடுக்குற ஒரு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் திருமதி லக்ஷ்மி மேனன் அவர்களை வருகிறேன். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களாகிய நீங்கள் இன்றைக்கி மாணவர் மலருக்கு வந்து உங்களுக்கு என்ன சம்மந்தம்னாக்கா, மாணவர்களாக நீங்கள் இதை பார்க்கும்போது இது ஒரு மலர் ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் அந்த மலரை பற்றி சொல்லி அதன் மூலிமா வரையும். அதுபடி காங்கிரஸ் பேரியக்கத்தில் 2-3 பேர் வந்திருக்காங்க. ஏன்னா அமைச்சர் வந்ததுனால காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட 60-40 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து ஒரு அமைச்சர் பதவியே கிடச்சிருக்கு. அதை பார்க்க நம்ம யார்கிட்டையும் சொல்லலை வராங்கன்றது, அவங்களையும் எல்லாரையும் வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 25ஆம் தேதி நம்ம ஃபஸ்ட் இயர் மாணவர்களுக்கு வந்து நம்ம அமைச்சர் வந்து உரையாட போகிறாரு. ஒரு 40 நிமிஷம் அவங்களோட பேச போகிறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஃபஸ்ட்டு நம்ம கல்லூரிக்கு நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு தான் வரும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், கூப்பிடணும் கல்லூரிக்குன்னு. ஆனால் அதை மிந்திக்கிட்டு தினமணியும் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸும் நல்ல ஒரு மனிதரை வந்து கூப்பிட்டுருக்காங்க மாணவர்களுக்காக. ஸோ அனைவரையும் வருகவர் என்று வரவேற்று இளமடைகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை நிகழ்த்திய முதல்வர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து இந்த நிகழ்ச்சியின் தலைமை உரை நிகழ்த்துகின்றவர் பெருமைக்குரிய டிஜி வைஷ்ணவ கல்லூரியுடைய செயலர் பெருந்தகை திரு அசோக்குமார் முந்த்ரா அவர்கள். அவர்களை அன்போடு தலைமை உரையாற்றுவதற்கு வரவேற்கின்றோம். வணக்கம். Respected Honorable Minister for Higher Education, distinguished dignitaries from the New Indian Express and Dinamani, our principal, faculty and our dear students. It is my privilege to extend a warm welcome to each one of you on this special occasion, the release of Dinamani Manavar Mallar 2026 at our college. This initiative by Dinamani is truly commendable at a time when the current generation is shaped by rapid technological change and evolving mindset. Platform of this kind will provide them with both expression and direction. Technology today shapes every sphere of life and education. For students, it is more than a convenience. It is a gateway to innovation, collaboration, and global connectivity.
When harnessed wisely, it accelerates learning, sharpens thinking, and enables young minds to contribute meaningfully to society. In classrooms and beyond, technology has become a powerful driver of creativity and problem solving, opening doors to opportunity that earlier generation could only imagine. At the same time, the digital world brings challenges that students should manage wisely. Over reliance on online platforms and social media distractions can weaken focus and productivity. By cultivating digital discipline and balance, students can ensure technology to support learning and innovation. Use responsibility. It becomes a genuine source of empowerment for the student community. Initiatives like Mannar Malar playing an important role in this journey. They promote throughout thoughtful reading and reflection, helping students move beyond passive consumption to active creation and sharing of ideas. By engaging young minds, such publications sparks curiosity and strengthen the value of responsible citizen. The youth of today hold a major role in shaping the nation's future. Their creativity, energy, and values will determine the progress of our society. As Secretary, I see this event as a reminder that education must go hand in hand with awareness, values, and vision. On behalf of the management, I thank Dinamani for this initiative, our dignitaries for their presence, our students for their enthusiasm. Let us support such endeavors that blend tradition with modernity and prepare our youth to lead with a vision and responsibility. My sincere appeal to Indian Express Group, New Indian Express Group, please bring out an edition in English also. Sir, we will support if you bring out a version in English also. Thank you so much. இளைஞர்களுக்கு மத்தியில் எழுச்சியூட்டுகிற உரையாக தலைமை உரை வழங்கிய கல்லூரி செயலர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அரங்கத்தில் இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் பெருமக்களுக்கு சிறப்பு செய்கிற நிகழ்ச்சி அரங்கேறுகிறது. பாராட்டுதலுக்குரிய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலைமை மற்றும் மேலாண் இயக்குனர் பெருமகை திரு மனோஜ்குமார் சொந்தாலி அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகை அவர்களுக்கு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலைவர் மற்றும் மேலாண்மை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஓவியம் நினைவு பரிசினை வழங்குவதற்காக நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலைமைச் செயல் அதிகாரி திருமதி லட்சுமி மேனன் அவர்கள் அந்த பரிசினை வழங்குகிறார்கள். தொடர்ந்து தினம் தினம் தலையங்கத்தில் திருக்குறளை இணைத்து எழுதுகிற தினமணி ஆசிரியர் கே வைத்தியநாதன் அவர்கள் இப்பொழுது திருவள்ளுவர் சிலையினை மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகைக்கு வழங்கி மகிழ்கிறார்கள். நன்றி. மாணவர் மலர் அறிமுக விழாவிற்கு களம் அமைத்து தந்த கல்லூரியின் செயலர் பெருந்தகை அவர்களுக்கு தினமணி ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது கதராடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். கரவொலி எழுப்பிய உங்களுக்கு நன்றி, ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் வழங்கியவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு தினமணி ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது கதராடி அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். நன்றி. நம்பிக்கை தருகிற ஒளி வெள்ளமாக இந்த மாணவர் மலரை ஆண்டுதோறும் தினமணி இதழ் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது. தினமணி இதழின் தனிச்சிறப்பே நாளிதழின் தனித்தன்மையோடு அந்த இதழை வாசகர்கள் இல்லங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்றால், வருடத்திற்கு ஒரு சிறந்த மலர்களை தமிழ் உலகத்திற்கு தந்து பெருமை கொள்ளுவது தினமணி. தீபாவளி மலராகட்டும், ரம்ஜான் மலராகட்டும், சிறப்புக்குரிய நிலையில் செம்மொழி மாநாடு நடக்கிற போது தந்த மலராகட்டும், அறிஞர் அண்ணா நூற்றாண்டு மலராகட்டும்,
எண்ணிறந்த மலர்களை தமிழ் இலக்கிய உலகத்திற்கு ஒரு தனித்தன்மையோடு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தினமணி வளரும் சக்தியாக இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு வழங்குகிற ஒரு அற்புதமான கையேடு தான் மாணவர் மலர். 2026ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற இளைய பாரதத்திற்கு எதிர்காலத்தை கல்வியின் மூலமாக எப்படி தேடுவது என்று அலைந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கைவசம் அல்ல, இல்லத்திலிருந்தே வழிகாட்டக்கூடிய மலராக அது இருக்கிறது. படிப்புக்கு மட்டுமல்ல, மாணவர்களின் மனனுக்கு ஊக்கம் தருகிற சிந்தனை மலர்களின் கட்டுரை தொகுப்பை அந்த இதழில் பார்க்கலாம். பல்துறை சார்ந்த அறிஞர் பெருமக்களின் கருத்துரைகளையும் வழங்கக்கூடிய அந்த மாணவர் மலர் பற்றிய அறிமுக உரையினை வழங்குவதற்காக வருகிறார் தினமணியினுடைய ஆசிரியர், கலா ரசிகன் என்று ஞாயிறில் இந்த வாரம் எழுதுகிற அவரின் இந்த அறிமுக உரை திருக்குறள் உரை போல தெளிவும் செறிவும் நிறைவும் தருகிற உரையாக வருகிறது. வணக்கம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கே நசித்திடல் வேண்டும் அன்னாய் என்று பாடிய மகாகவி பாரதிக்கு எனது முதல் வணக்கம். தினமணியின் மாணவர் மலர் அறிமுக விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற மாண்புமை அமைச்சர் திரு ப. விஸ்வநாதன் அவர்களே, எங்கள் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தின் தலைவரும் மேலாண் இயக்குநருமான திரு மனோஜ்குமார் சொந்தோலியா அவர்களே, இந்த மிகப்பெரிய கல்வி வளாகத்தின் செயலர் திரு அசோக் முந்திரா அவர்களே, இந்த பள்ளியின் தலைமை ஏற்றிருக்கின்ற ஐயா சந்தோஷ் பாபு அவர்களே, எங்கள் நிறுவனத்தின் செயல் தலைவராக செயல் இயக்குநராக இருக்கின்ற திருமதி லட்சுமி மேனன் அவர்களே, இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, பேராசிரியர்களே, அரசியல் ஆளுமைகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு மிக முக்கியமான நிகழ்வுக்கு நாம் இங்கே கூடியிருக்கிறோம் என்கிற அளவில் என்னுடைய மகிழ்ச்சியை நான் இங்கே வெளிப்படுத்திக் கொள்கிறேன். விளக்கு அவ்வப்போது அணைந்து எரிவது போல மாணவ செல்வங்களின் மனதில் அவ்வப்போது எழுந்து மறைந்து எழுகின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் தருவதற்கு பெயர்தான் கல்வி. அந்த கல்வியின் அடிப்படையில் தான் மாணவ செல்வங்களை மெருகேற்ற முடியும், செதுக்க முடியும் என்பதுதான் வள்ளுவ பேராசான் சொல்லி தந்த பாடம். கற்றனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. அதுபோல மணற்கேணியை தோண்ட தோண்ட எப்படி தண்ணீர் வருகிறதோ அதுபோல மாணவ செல்வங்களுக்கு படிக்க படிக்க கல்வி அதிகரிக்கும் என்கின்ற வகையில் இப்படி ஒரு மாணவர் மலர் வெளிக்கொணர வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்பட்டதில் வியப்படைய ஒன்றுமில்லை. இங்கே நான் பதிவு செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயம் இருக்கிறது. மேடையிலே இந்த மலரை வெளியிடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற, அறிமுகப்படுத்துவதற்கு வந்திருக்கின்ற மாண்புமை அமைச்சர் அவர்கள் இந்த மாணவர் மலர் என்ன காரணத்துக்காக கொண்டு வரப்படுகிறதோ அந்த காரணத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர். ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்த ஒருவர், ஒரு சாமானியமாக வளர்ந்த ஒருவர், தன்னுடைய உழைப்பாலும் அறிவாலும் படிப்பாலும் உன்னதமான பதவிகளை எல்லாம் எட்ட முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற ஒரு மனிதராக இருப்பவர் அமைச்சர் அவர்கள். அது மட்டுமல்ல, அமைச்சருடைய வெற்றியை பலரும் அரசியல் வெற்றி என்று கருதுவார்கள். நான் அமைச்சருடைய வெற்றியை ஒரு சமுதாய வெற்றியாக கருதுபவன். சாதாரணமாக அடித்தட்டு மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே சிலரால் வெற்றி பெற முடியும், சிலரால் போட்டியிட முடியும் என்கின்ற அந்த கருத்தாக்கத்தை உடைத்து தகர்த்து ஒரு பொது தொகுதியில் ஒருவரால் வெற்றி பெற முடியும் என்பதை தமிழகத்துக்கு உணர்த்தி இருக்கின்ற, ஜாதி மத வேறுபாடுகளை உடைத்திருந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்து இந்த மேடையிலே நம்மிடம் அமைச்சராக அமர்ந்திருக்கிறார்கள். இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இன்றைய சமுதாயத்தில் இன்று இருக்கின்ற சூழலில் ஒருவரால் அனைவருடைய
அன்பையும் மரியாதையையும் அவர்களுடைய ஆதரவையும் பெற முடியும் என்று சொன்னால் அதற்கு காரணம் 2. 1, இந்த மனிதர் கல்வியில் சிறந்தவர், சரியாக வழிநடத்த தகுந்தவர் என்பது. 2வது, இவர் நேர்மையானவர், நல்லவர் என்பது. இந்த நேர்மையும் கல்வியும் இணையும் போது அவன் தலைவனாக உருவாகிறான். அவனை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்கே ஜாதி மத வேறுபாடுகள் உடைந்து தகர்ந்து விடுகின்றன. அதற்கு எடுத்துக்காட்டாக அமர்ந்திருப்பவர் நமது அமைச்சர் அவர்கள். அந்த வகையில் மாணவர் மலரை அறிமுகப்படுத்துவதற்கு இவரை விட தகுதியான ஒருவர் இங்கே இருக்க முடியாது. இந்த மாணவர் மலர் வெளியிடப்படும் இடம் இந்த கல்லூரி வளாகம். இந்த கல்லூரி வளாகத்தை எங்கள் தலைவர் மேலாண்மை இயக்குனர் திரு மனோஜ்குமார் சந்தோலியா அவர்கள் முழுவதும் இதை சுட்டி காண்பித்து வந்தபோது எனக்கு ஒன்றுதான் தோன்றியது. இன்னும் கூட இது ஏன் கல்லூரியாக இருக்கிறது, இது பல்கலைக்கழகமாக மாற வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டதே என்பதுதான். ஏதோ ஒரு ஆக்ஸ்போர்ட் போல, கேம்பிரிட்ஜ் போல இங்கே ஒரு தனியார் பல்கலைக்கழகம் இங்கே அமைய வேண்டிய ஒரு கட்டாயம் விரைவிலேயே ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன். அதற்கான முன்னெடுப்புகளை இத்தனை அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது மாணவர் மலர் வெளியிடுவதற்கு இதைவிட அருமையான ஒரு இடம் இருந்துவிட முடியாது. எதற்காக இந்த மாணவர் மலர்? ஏறத்தாழ 30 ஆண்டுகள், 29வது ஆண்டு மலரை இப்போது வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 30 ஆண்டுகள் ஏன் வெளியிடப்படுகிறது என்று கேட்டால், உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது, கல்வியும் தரம் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் படித்த போது இருந்த கல்வி அல்ல இப்போது நீங்கள் படிப்பது. அன்று எங்களுக்கு இருந்ததெல்லாம் அதிகபட்சம் போனால் ஒரு 10 படிப்புகள் தான் இருந்தன. இன்று துறைக்கு ஒரு படிப்பு என்று பறந்து விரிந்து மாறிவிட்டிருக்கின்ற ஒரு சூழலில் ஒரு மாணவன் 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பையும் முடித்து அடுத்தது என்ன செய்வது என்கின்ற திகைப்பில் நிற்கும் போது, உங்களுக்கு படிப்பதற்கு என்னென்ன பாடங்கள் இருக்கின்றன, படிப்பதற்கு எந்தெந்த கல்லூரிகள் இருக்கின்றன, படிப்பதற்கு மட்டுமல்ல எதை படித்தால் என்ன வேலை வாய்ப்பு காத்திருக்கிறது, படிப்பதற்கு என்னென்ன உதவித்தொகைகள் கிடைக்கின்றன, இத்தனை விஷயங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு இடத்தில் கொடுக்க வேண்டும். மாணவர் ஒருவருக்கு ஒரு கையேடாக காலாகாலத்திற்கும் அதை பாதுகாக்க வைத்திருக்கும் ஒரு பொக்கிஷமாக ஒரு மலர் கொண்டு வர வேண்டும், ஒரு இதழ் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்ததன் விளைவுதான் 29 ஆண்டு காலமாக இந்த மலர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். 29 ஆண்டு கால மலர் என்று சொன்னால் ஏறத்தாழ 3 தலைமுறைகளை உருவாக்கி இருக்கிறது இந்த மலர் என்று பொருள். 3 தலைமுறை கடந்திருக்கிறது. இந்த மலரை படித்து வந்தவர்கள் இப்போது உலகின் எந்த பாகத்தில் என்னவாக இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பட்டியலிட்டு பார்த்தால் அதற்காகவே ஒரு ஹூ இஸ் ஹூ என்பார்களே, யார் எவர் தயாரிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த மலர் வந்து கொண்டிருக்கிறது. காலந்தோறும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ப கல்வித்துறையில் ஏற்படும் புதியனவற்றையும் எந்த துறையில் ஈடுபடுவது என்று ஆலோசனைகளையும் தகுந்த கல்வியாளர்கள் பங்களிப்புடன் வழங்கி வருகிறோம் இந்த மலரின் மூலம். கல்லூரிக்கு பிறகு வேலைவாய்ப்பு விவரங்கள், வணிக உத்திகள், இராணுவ பயிற்சி பெறுவது என அனைத்து வகையான கல்வி வாய்ப்புகளையும் ஒவ்வொரு மலர் மூலமாகவும் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். மாறி வரும் உலக பொருளாதார சூழலுக்கு ஏற்ப தொழில்களின் தன்மையும் தொழில் நிறுவனங்களின் தேவையும் மாறி மாறி வருகின்றன. உலகின் அதிக எண்ணிக்கையிலான இளைஞர்களின் பலத்தை கொண்டிருக்கும் இந்தியா அவர்களை கொண்டு உலக நாடுகளின் அறிவு தேவையை பூர்த்தி செய்துவிட முடியும். அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு நிறுவனத்தின் புள்ளி விவரத்தின்படி தேசிய அளவில் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை 49% தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. இது அகில இந்திய சராசரியை விட 2 மடங்கு அதிகம். இங்கே தமிழகத்தை போல அதிகமான மாணவர்கள் உயர்கல்விக்கு போவதில்லை. பிற மாநிலங்களில் இங்கே உயர்கல்விக்கு மாணவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு எந்த கல்வி பெற வேண்டும், எங்கே பெற வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை தருவதுதான் இந்த மாணவர் மலருடைய அடிப்படை நோக்கம். அது மட்டுமல்ல மாணவ செல்வங்களே, மாணவர் மலர் என்று எதற்காக கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், முதலில் என்னென்ன படிப்புகள் எல்லாம் இருக்கின்றன என்று பிற படிப்பில் இருப்பவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நீங்கள் உங்களுக்காக வழிகாட்டுவது மட்டுமல்ல, உங்களது நண்பர்களுக்கும் வழிகாட்ட முடியும் என்பதற்காக கொண்டு வரப்படுகிறது இந்த மாணவர் மலர். ஒரு இதழியலின் பணி செய்திகளை கொண்டு தருவதில் நின்றுவிடவில்லை.
ஒரு பத்திரிகை அல்லது இதழியல் என்பது சமுதாய பங்களிப்புக்கானது. இதை எங்கள் தினமணியின் நிறுவன ஆசிரியராக இருந்த T.S. சொக்கலிங்கம் ஐயா அவர்களும், எங்கள் தினமணியின் நீண்ட நாள் ஆசிரியராக இருந்த திரு A.N. சிவராமன் அவர்களும் உரமிட்டு வளர்த்து இதுதான் பாதை என்று காட்டியிருக்கிறார்கள். அந்த பாதையிலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. ஆசிரியர்கள், என்னுடைய முன்னோர்கள் ஆசிரியர்கள், அவர்களுடைய அந்த பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த பயணத்தின் விளைவுதான் இந்த மாணவர் மலர். இந்த மாணவர் மலர் என்பது ஆசிரியர் என்கிற பெயரில் என் பெயரில் வெளிவருகிறது என்றாலும், இந்த மாணவர் மலரை உருவாக்கிய முழு பெருமையும் பங்களிப்பும் எங்களது தலைமை நிருபராக இருக்கின்ற திரு சரோஜ் கணபத், அவருடன் இணைந்து பணியாற்றிய இன்னொரு தலைமை நிருபரான ஜெயச்சந்திரன், வடிவமைப்பாளர் காசி விஸ்வநாதன், இவர்களுடைய பங்களிப்பில் தான் இது வெளிவந்திருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் வழிகாட்டி துணை நின்ற பெருமைக்குரியவர் எங்களுடைய இணையாசிரியராக இருக்கின்ற திரு ரங்கராஜன் அவர்கள். இவர்களுடைய பங்களிப்பும் அவர்களுடைய உழைப்பும் இன்று உங்கள் கையில் ஒரு மாணவர் மலராக தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாணவர் மலர் இந்த அரங்கில், இந்த கல்லூரியில், இங்கே அமைச்சர் அவர்களால் வெளியிடப்பட வேண்டும் என்பது எனது தீராத அவாவாக இருந்தது. எனக்கு ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற, இணைந்து பயணித்து கொண்டிருக்கின்ற என் இனிய நண்பர், மதுரையிலிருந்து எனது நண்பர் திரு விஸ்வநாதன் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அவருக்கு நான் வைத்த முதல் வேண்டுகோள், எங்கள் மாணவர் மலர் தயாராகி கொண்டிருக்கிறது, அதன் வெளியீட்டு விழாதான் அமைச்சராக உங்களுடைய முதல் நிகழ்வாக இருக்க வேண்டும் என்பது. அவர் இங்கே வந்திருப்பது மிக மிக பெருமையாக இருக்கிறது. அவருடைய அமைச்சர் என்கின்ற பயணம் நமது மாணவர் மலர் வெளியீட்டு விழாவில் தொடங்கி இருக்கிறது. இந்த பயணம் வருங்காலத்தில் இன்னும் மிக மிக பெரிய பெரிய அரசியல் பதவிகளை அவர் வகித்து மிகப்பெரிய சாதனைகளை புரிய வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களுடன் இந்த மலர் வெளியீட்டு விழாவுக்கு அவரை அழைத்து வந்திருக்கிறேன். இன்னொரு காரணமும் உண்டு. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி மதுரை அருகே இருக்கின்ற மேலூர் என்கிற தொகுதி. அந்த மேலூர் தொகுதிக்கு பெருமை என்னவென்று சொன்னால், தமிழகத்தின் காங்கிரஸ் ஆட்சியிலே தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த தன்னலமற்ற தேசத்தொண்டு செய்த தியாகியான திரு கக்கன் அவர்களுடைய தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். திரு கக்கன் அவர்களை பற்றி பலருக்கும் இன்றைய தலைமுறையினருக்கு தெரிந்திருக்க வழியில்லை. தமிழகத்தின் உள்துறை அமைச்சராக, காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அமைச்சராக இருந்த கக்கன் அவர்கள் 1967 காங்கிரஸ் ஆட்சி அகன்ற போது உள்துறை அமைச்சராக இருந்தவர் தன்னுடைய சென்னை கோட்டையில் இருக்கின்ற தன்னுடைய அறையிலிருந்து வெளியே வந்து அரசு வாகனத்தை போகச் சொல்லிவிட்டு, இனி எனக்கு இது தேவையில்லை என்று சொல்லிவிட்டு எதிரில் பஸ் நிலையத்தில் வந்து நின்று பஸ் ஏறி வீட்டுக்கு போன பெருந்தகை. இன்று அப்படி ஒரு அமைச்சரை எல்லாம் நாம் பார்க்கவே முடியாது. அவர் உடல்நலம் சரியில்லாமல் மதுரையில் பொது மருத்துவமனையில் இருந்ததும், அவரை முதல்வராக இருந்த எம்ஜிஆர் நேரில் போய் பார்த்ததும், அவர் பார்ப்பதற்கு தினமணி காரணமாக இருந்ததும் இந்த நினைவு கூறத்தக்க ஒன்று. தினமணியில் செய்தி வெளியிட்டதற்கு தொடர்ந்துதான் எம்ஜிஆர் அவர்கள் அவரை போய் சந்தித்து பார்த்து அவர் அது கூட எதிர்பார்க்கவில்லை. நான் சாமானியன், நான் தியாகி, இந்த நாட்டுக்காக சுதந்திரத்திற்காக போராடியவன், ஆகவே எனக்கென்று சிறப்பு ஒன்றும் தேவையில்லை என்று சொன்ன ஒரு அமைச்சர் பெருமகன் அவருடைய தொகுதியில் அவரை போலவே வென்று ஒரு தூய்மையான ஒரு அரசியல் பயணத்தை தொடர வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் இருப்பவர் அமைச்சர் என்பது நமக்கெல்லாம் பெருமைக்குரிய ஒரு விஷயம். அது மட்டுமல்லாமல் கக்கன் அவர்களுடைய உறவினராக, வாரிசாக இருப்பவர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் சென்னை மாநகராட்சியின் உறுப்பினராக இருந்தவர், கக்கனுடைய வம்சாவளியைச் சேர்ந்தவர். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் என்பது இன்னொரு மகிழ்ச்சி தரும் செய்தி. காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராக இருக்கின்ற திரு சிரஞ்சீவி அவர்கள், என் அன்புக்கினிய நண்பர் திரு முருகன் அவர்கள்,
இப்படி பல நண்பர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கங்களும். வெற்றிகரமாக 29வது ஆண்டில் தினமணி மாணவர் மலர் அடியெடுத்து வைத்திருக்கிறது. அதனுடைய அறிமுக நிகழ்வை இங்கே அமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார், நடத்தப் போகிறார், நிகழ்த்தப் போகிறார். அதற்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் கூறி, மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அடுத்த ஆண்டுக்கான வருங்காலத்துக்கான வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இருளும் ஒளியும் இணைந்து களமாடுகிற இந்த அரங்கத்தில் இருக்கிற வாய்ப்பு பெற்ற நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்தாலும் அரங்கிற்குள் இருந்து இந்த வரலாற்றை செவிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தானே கிடைத்திருக்கிறது. அதற்கு காலத்திற்கும் இந்த கல்லூரிக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நீண்ட நெடிய வரலாற்றினை ஆசிரியர் பெருந்தை அவர் எடுத்து காட்டினார்கள். இப்பொழுது இந்த மாணவர் மலர் வெளியீடு விழா நடக்கிறது. 29 ஆண்டுகளாக வந்திருக்கிற மலர் அடுத்த ஆண்டு 30வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. தினமணி ஆசிரியர் சொன்னது போல, காலம் கை கொடுத்தால் அடுத்த ஆண்டு நிகர்நிலை பல்கலைக்கழகமாக இது மாறி இது 30வது ஆண்டு மலரை பொது அரங்கத்தில் நிகழ்த்துவதற்கும் கூட காலம் அமைத்து கொடுக்கலாம். அதற்கும் அமைச்சர் பெருமகனாரே வந்து அந்த மலரை வெளியிடுவதும் பொருத்தமாக இருக்கும் என்பதை இந்த அரங்கம் மறைமுகமாக நினைவூட்டுகிறது. நல்ல கனவுகள் என்றைக்கும் நிறைவேறும் என்பதற்கு அடையாளம் இந்த அரங்கம். இன்றைக்கு இந்த மாணவர் மலரினை வெளியிட்டு பெருமை தர சேர்க்கக்கூடியவர் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அவர்கள். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். வெள்ளத்தின் பெருக்கை போல் கவிப்பெருக்கும் கலைப்பெருக்கு மேவுமாயின் பள்ளத்தில் விழுந்திருக்கும் குருடரெல்லாம் வெளிப்பெற்று பதவி கொள்வார் என்று பாரதி சொன்னார். அதனை மேலூரிலிருந்து வந்தவர் தானே அதனை வெளியிடுவது பொருத்தமாக இருக்க முடியும். எனவே உயர்கல்வித்துறை அமைச்சர் பெருந்தகை இப்பொழுது வெளியிடுகிற அந்த மலரை பெற்றுக்கொள்ளுகிறவருக்கும் ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. இந்திய விடுதலை போராட்டத்தில் களமிறங்கிய கோயங்கா அவர்களின் பேரர் நம்முடைய மனோஜ்குமார் சொந்தாலி அவர்கள், நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸினுடைய தலைவரும் அதனுடைய மேலாண் இயக்குநருமாக இருக்கக்கூடிய அவர்கள் அந்த மாணவர் மலரை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்பொழுது மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் பெருமகனார் பே. விஸ்வநாதன் அவர்கள் தினமணி மாணவர் மலர் 2026ஆம் ஆண்டுக்கான 29ஆம் ஆண்டுக்கான மாணவர் மலரினை வெளியிட நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் தலைவர் மேலாண்மை இயக்குனர் திருமிகு மனோஜ்குமார் சொந்தாலி அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். கரவொலி எழுப்பி இந்த நிகழ்ச்சிக்கு நாம் வாழ்த்து அறிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மலரினை வெளியிட்டவர்களுக்கும் பெற்றுக்கொண்டவர்களுக்கும் நன்றி. அனைவருக்குமான மலர் இனிமேல் அரங்கின் வெளியில் விற்பனைக்கு வந்திருக்கிறது. தமிழகம் மட்டுமல்ல, தினமணி இடங்களில் எல்லா இடங்களிலும் விற்பனைக்கு வந்திருக்கின்ற அந்த மலர் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வழிகாட்டுகிற மலர். இந்த மலரினை அற்புதமாக வெளியிட்டு சிறப்பு செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமகனாரின் சிறப்புரை இப்பொழுது அரங்கேறுகிறது. அவர்களின் சிறப்புரைக்காக இந்த அரங்கம் காத்திருக்கிறது. உயர்கல்வித்துறையினுடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமகன் அவர்களே, வருக, சிறப்புரை தருக. தினமணி நடத்துகிற மாணவர் மலர் வழிகாட்டு நெறிமுறைகள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற டிஜி வைஷ்ணவா கல்லூரியினுடைய செக்ரட்டரி மிஸ்டர் அசோக் குமார் முந்தரா அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் சேர்மன் அண்ட் எம்டி மிஸ்டர் மனோஜ்குமார் சொந்தாலியா சார் அவர்களே,
இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு என்னையும் அழைத்து முதல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். நீங்கள்தான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். நீங்கள்தான் அந்த மாணவர் வழிகாட்டி நெறிமுறை புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்ட தினமணி பத்திரிகையினுடைய தலைமை ஆசிரியர் என்பதை விட நான் மதிக்கிற என் பேரன்பிற்குரிய அண்ணன் திரு வைத்தியநாதன் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். என்னுடைய அருமை நண்பர், என்னுடைய கல்லூரி தோழன், நான் கடலூர் பெரியார் கலைக்கல்லூரியில் படிக்கிற பொழுது நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்டு சேர்மனாக நாங்கள் எலெக்ட் ஆகிற நேரத்தில் ஒருத்தர் பின்வாசல் வழியாக ஓடிக்கிட்டே இருப்பார். அவரை பிடிச்சி நீயும் ஸ்ட்ரைக்குக்கு வா அப்படின்னு கூப்பிடுவோம். இல்லை சார் என்னை விட்டுருங்கன்னு சைக்கிளில் ஓடிப்போன ஒருத்தர் தான் இந்த காலேஜினுடைய பிரின்சிபல். என்னுடைய ஃப்ரெண்ட் மிஸ்டர் சந்தோஷ் பாபு அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஸோ த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் சீஃப் செக்ரட்டரி ரெஸ்பெக்டட் மேடம் லக்ஷ்மி மேனன்ஜி அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற டிஜி வைஷ்ணவா குழுமத்தினுடைய ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், என்னுடைய அருமை நண்பர் சிரஞ்சீவி, என் அருமை தம்பி தமிழ்ச்செல்வன், மாவட்ட தலைவர் மிஸ்டர் கோபி உள்ளிட்ட மாணவர்கள், பெற்றோர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம், என் இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ டியர் யங் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இது ஒரு அபூர்வமான நிகழ்ச்சி தான். இதே கல்லூரியில் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு கலந்து கொள்ளுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது ஒரு கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் as well as ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் நடத்துகிற ஒரு ப்ரோக்ராம், த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நடத்துகிற ஒரு ப்ரோக்ராம். இதே மேடையில் நான் கலந்து கொண்டு பேசுகிற பொழுது நான் அமைச்சரை ஆவேனா அப்படின்றதே எனக்கு தெரியாது. பட் வாட் ஐ வாண்டட் டு சே, திஸ் இஸ் மை லக்கி ஸ்டேஜ். இது என்னுடைய அதிர்ஷ்டமான ஒரு அரங்கு. அதனால்தான் எம்எல்ஏ ஆனது ஒரு பக்கம். அண்ணன் சொன்னாங்க, அமைச்சர் ஆவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அமைச்சர் ஆனதுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். அதை விட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மினிஸ்ட்ரி வண்டர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ, ஆஸ் வெல் அஸ் திஸ் மினிஸ்ட்ரி இஸ் அ சேலஞ்சிங் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொன்னதும் முதல்வர் தான். ஸோ விஸ்வநாதன், யூ ஆர் த ரைட் பர்சன் அப்படின்னு சொல்லி இந்த துறை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஐ வில் ப்ராமிஸ், என்னுடைய மை டியர் யங் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட நான் சந்திக்கிற முதல் மேடை, நாம் பார்க்கிற முதல் குழந்தைகள், நான் பார்க்கிற முதல் பேராசிரியர்கள், உங்களிடம் நான் ஒரு அமைச்சர் மனம் திறந்து சொல்லுகிறேன், இந்த துறை பெருந்தலைவர் காமராஜர் காலத்து துறை போல, தியாகச்சீலர் கக்கன் காலத்து துறை போல ஊழல் இல்லாத டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்டாக நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இனி தமிழ்நாட்டில் ஹையர் மினிஸ்டர், ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் லஞ்சம் இருக்காது, ஊழல் இருக்காது.
யார் செஞ்சாலும் அதை அனுமதிக்க போகிறதில்லை சார். இப்போ யங்ஸ்டர்ஸ் விரும்புகிறது அதுதான். ஏன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சுன்னா யங் பீப்புள் இதை தான் விரும்புகிறாங்க. ஸோ யங் பீப்புள் விரும்பின ஒரு அரசாங்கம் வந்திருக்கு. அதனால தான் நான் உங்கள் முன்னாடி இந்த மேடையில் தினமணி நடத்துகிற மாணவர் மலர் வழிகாட்டு நெறிமுறை இந்த விழாவிலே கலந்து கொள்வதிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஆசிரியர் சொல்லும்போது அழகாக சொன்னாங்க, ஏறத்தாழ 29 ஆண்டுகள் தினமணி கல்வி மலர் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். மணி வெளியிடப்படுகிறது, தந்தி வெளியிடப்படுகிறது, மலர் வெளியிடப்படுகிறது, அரண் வெளியிடப்படுகிறது, முரசு வெளியிடப்படுகிறது, குரல் வெளியிடப்படுகிறது. யூ மீன் இட், தெரிஞ்சிடும் உங்களுக்கு எல்லாம் நினைக்கிறேன். பட் தினமணி இஸ் a unique, excellent, the knowledgeable, the visionary newspaper in the state of Tamil Nadu. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். என்கிட்ட ஒருத்தர் பேசினார் காலையிலே, விஸ்வநாதன் ஒரு தியாகி பேசினார். காலையிலே 7 மணிக்கு அவருடைய ஃபோன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. விஸ்வநாதன், நான் காலையிலே பத்திரிக்கை படித்தேன், நீங்கள் இன்னைக்கு தினமலர் வழிகாட்டு புத்தகத்துக்கு, தினமணி புத்தகத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு என்ன சொன்னார். ஆமாம் சார், வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்துக்கள் எனக்கு மட்டும் இல்லை, தினமணி 29 ஆண்டுகளை கடந்த ஒரு பத்திரிகை மாணவர் மலர் மட்டுமல்ல, 100 ஆண்டுகளை கடந்து மிகப்பெரிய வெற்றி விழாவை கொண்டாடுகிற நிறுவனமாக இது பத்திரிகையிலே வர வேண்டும் என்பது அமைச்சரினுடைய வாழ்த்துக்கள், எங்கள் முதல்வரினுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கூட நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் பேசலாமான்னு தான் தெரியல. Education is one of the important in your career. First, நான் என்னுடைய பார்லிமெண்ட்டில் என்னுடைய மெய்டன் ஸ்பீச் சார், ஃபர்ஸ்ட் மெய்டன் ஸ்பீச் இன் மை பார்லிமெண்ட், I told மேடம் காந்தி, மேம் என்னுடைய மெய்டன் ஸ்பீச் வருது, நீங்கள் வரணும்னு கேட்டேன். ஸோ மேடம் இஸ் ரெடி ஃபார் த ஹோல் டே. ஒரு கிராமத்து இளைஞன், ஒரு கால் சட்டை அரைச்சட்டை போட்ட பையன், ஒரு புவர் ஃபேமிலி, சாதாரண குடும்பத்திலேருந்து எம்பி ஆனவன் முதல் முறையாக பேச போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சோனியா காந்தி 2 days எனக்காக வெயிட் பண்ணுறான், எப்போ என் ஸ்பீச் வரணும்னு சொல்லிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட், ஸ்பீக்கர் எனக்கு பர்மிட் பண்ணலை, லேட்டாக வருது, மேடம் இல்லை. என்னுடைய ஸ்பீச் வருது ஹவுஸில். அப்போ நான் என்ன சொன்னேன், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், கல்வி கொடுத்தோர் கடவுளுக்கு சமமானவர் என்று பார்லிமெண்ட்டில் என்னோட மெய்டன் ஸ்பீச் நடந்தது. இதை மேடம் காந்தி பார்த்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு மேடம் she went in the house. சாரி மேம், நான் என் ஸ்பீச் முடிஞ்செடுத்து நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்க. நோ 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 நோ, ஐ எம் லிசனிங், வாட்சிங் ஃபார் யுவர் டிவி ஸ்பீச். வெரி குட், வண்டர்ஃபுல் பாயிண்ட் யூ ஆர் கோட்டட் அப்படின்னு சொல்லி மேடம் என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்க. எப்படி நான் சார்ந்திருக்கிற அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்னை பார்த்து பெருமைப்பட்டார்களோ, அதே போல மேடையில் இருக்கிற அறிஞர் பெருமக்கள் என்னை பார்த்து என்னை வாழ்த்துகிற பொழுது என் பெற்றோர் இருந்த மாதிரியே நான் உணர்கிறேன். ஸோ நாங்கள்லாம் சின்ன ஃபேமிலி சார், வி டோன்ட் ஹாவ் அ ஸ்மால் வீடு கூட இல்லை சார். ஒரு சாதாரணமாக குடிசையிலிருந்து வந்தவன் தான் நான். பட் இந்த அடையாளங்கள் எனக்கு கிடைப்பதெல்லாம் என் பெற்றோர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நான் படித்த புத்தகங்கள், நான் வாசித்த பத்திரிகைகள், நான் கற்றுக்கொண்ட ஒழுக்கமான கல்வி. இந்த ஒழுக்கமான கல்விதான் என்னை மேம்படுத்தி தமிழக உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்று வைத்திருக்கிறது. பட் நான் உங்ககிட்ட கேட்குறது என்னன்னா, now the DG Vaishnava College, my dear young friends, நீங்கள் எல்லாருமே ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் தான், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. You are all are higher education ministers. Whenever you want, wherever you want, whenever you wanted to meet me, please come my chamber.
My office 24/7, always opening for the student society. No doubt at all. சின்ன வயசில் நான் படித்ததுண்டு. சிவபுராணத்தில் ஒரு கோட் வரும். சிவபுராணத்தில் ஒரு கோட். கடலுலகில் ஒத்த பொருளுக்குள்ளே கல்வி அதுதனை பெரிய பெற்ற பொருளாம். கடலுலகில் ஒத்த பொருளுக்குள்ளே கல்வி அதுதனை பெரிய பெற்ற பொருளாம். அது கடலினால் அழியாது. லிசன் மை வேர்ட்ஸ் மை டியர் யங் ஸ்டூடெண்ட்ஸ். கடலினால் அழியாது, புயலினால் கரையாது, கல்வராலும் திருட ஒண்ணாது, அடமிது சகோதரன் கிடமது கொடாதனை அள்ளிட முடியாத கல்விதான் இப்போ இருக்கிற கல்வி. உலகத்தில் எந்த செல்வம் வேண்டுமானாலும் அழிந்து போகும். நாம் சேர்த்து வைக்கிற பணம் ஒரே நாளில் போயிடுச்சு. 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு செல்லாமல் போச்சு. புயல் எல்லாம் கரைஞ்சு போயிடும். கட்டடங்கள் இடிபாடுகளில் விழுந்து போயிடும். சேர்த்து வைக்கிற தங்கம் எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். பட் என்னைக்குமே அழியாத செல்வம் இந்த உலகத்தில் எத்தனை தலைமுறை ஆனாலும் நம் பெற்றோர்கள், நம் முன்னோர்கள், நம் தெய்வங்கள் வாங்கி கொடுத்த ஒரே சொத்து கல்வி மட்டும்தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கல்வி அழியாது. அது ஒரு பெட்டகம், அது ஒரு பொக்கிஷம். இது ஒரு என்ன சொல்றது, அத த லாங்குவேஜ். இந்த பெட்டகத்திலிருந்து அல்ல 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 எடுக்க முடியாத குறையாத அமுத சுரபிதான் எஜுகேஷன்ஸ். அந்த எஜுகேஷன் தான் இன்னைக்கு பத்திரமாக வைக்கப்பட வேண்டிய ஒரு பொருள், பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொருள். நிலம், நகை, கார், பங்களா, பணம், சொத்து இவைகளெல்லாம் இன்று இருக்கும், அது கரைந்து போகும். கரையாத ஒரு பொருள், நிலையான ஒரு பொருள் உலகத்தில் கல்வி மட்டும்தான். அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தினமணி நாளிதழினுடைய ஆசிரியரும் தினமணி குழுமமும் இந்தியன் எக்ஸ்பிரஸும் உங்களுக்கு எங்கள் சார்பாக எங்கள் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சார். செல்வத்துள் செல்வம், நீங்க வேற ஒன்று சொல்லுவீங்க, இப்ப நான் வேற ஒன்று சொல்ல போறேன். பட் யூ ஆர் சேயிங் தட் இஸ் a difference. செல்வத்துள் செல்வம் இல்ல, செல்வம் செல்வத்துள் செல்வம், செல்வம் செல்வத்திற்கு எல்லாம் தலை என்பது இன்னைக்கு இருக்கிற நிலை. The today is the concept, but not like that. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்திற்கு எல்லாம் தலை. Sir, now the education system is, my understanding is, there are 3 aspects. One is a hearing, sir. Another one is a reading. Another one is looking, பார்க்கிறது. இன்னொன்று படிக்கிறது, இன்னொன்று கேட்கறது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை கேட்டாலே சொல்லிடுவீங்க எல்லாருமே, டேய் எனக்கு படிக்க பிடிக்காதுடா, ஆனால் எனக்கு சொல்ல சொல்ல பேச பேச என் ஃப்ரெண்ட்ஸுங்க நீ படி, நான் கேட்க கேட்க நான் எக்ஸாம் எழுதுறேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரைட்டி. இன்னொரு செக்டார் இருப்பாங்க, இல்லை என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் படித்தா தான் என்னால் மெமரி என்னால் பண்ண முடியும், நான் நிறைய எழுத முடியும். திஸ் இஸ் ஒன் சைட். பட் இதெல்லாம் தாண்டி என்னைக்கு மொபைல் ஃபோன் வந்ததோ, என்னைக்கு செல்ஃபோன் வந்ததோ சார், த கம்ப்ளீட் த யங் சொசைட்டி இஸ் அ டிஃப்ரெண்ட் லைஃப், த டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸ். என்ன நினைக்கிறாங்கன்னா 2 minutes அப்படியே ஸ்க்ரோலிங் கட 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 கடன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. தட் மீன்ஸ் லுக்கிங் ஃபார் த யுவர் மொபைல் ஃபோன்ஸ். இப்போ இது 3ல் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என்ன செய்யணும்னா நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக கற்க, கசடர கற்பவை கற்றபின் நிற்க, அதற்கு காதல் விழல நிற்க. எக்ஸலண்ட். த பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ், டிஜி வைஷ்ணவா காலேஜ், ஹேட்ஸ் ஆஃப். தமிழ் நிறையா படிக்கிறீங்கன்னு தெரிய வருது எனக்கு. குட். ஸோ நிறையா படிக்கணும் நீங்கள் சார், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய இருக்குது, நான் பேசணும்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் எனக்கு டைம் பர்மிட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. டாக்டர் ராதாகிருஷ்ணன், த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா,
Dr. Radhakrishnan, sir, can I close it? Time, are you correct? Yeah. Dr. Radhakrishnan, the first president of India, அவர் சொன்னது என்ன தெரியுமா? The future of the nation, எதிர்கால இந்தியா எதுன்னு கேட்டா, is shaped in the 4 walls in the classroom. This is point. So 4 வால் நம்ம சுவருக்குள்ள தான் இந்தியாவினுடைய எதிர்காலமே அமைக்கப்படுகிறது. ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு நாலேஜ் எங்க உருவாகிறதுன்னு சொன்னா, எங்க ஒரு விதைக்கப்படுகிறதுன்னா, ஒரு 4 சுவருக்குள்ள தான். The future of the nation is shaped in the 4 walls in the classroom. ஸோ மாணவர்களுக்கு மத்தியில தான் ஒரு நாட்டினுடைய எதிர்காலம், ஒரு நாட்டினுடைய ஒளிமயமான த பிரைட் ஃபியூச்சர், இந்த நாட்டினுடைய திட்ட மதிப்பீடு, ஒரு நாட்டினுடைய அரசாங்கம், ஒரு நாட்டினுடைய அமைச்சரவை அமைக்கப்படுகிற, திட்டமிடுகிற, எதிர்கால அறிவுபூர்வமான சிந்தனை உருவாகிற இடமே எதுன்னு கேட்டா த கிளாஸ் ரூம். விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காங்க, 100 இளைஞர்கள் என்னோட கொடுங்க, நான் இந்தியாவை ஒரு வல்லரசு நாட்டாக ஆக்கி காட்டுவேன் என்பது சுவாமி விவேகானந்தருடைய தாட்ஸ். அண்ட் செகண்டரி, தேசத்தந்தை மகாத்மா காந்தி ஃபர்ஸ்ட் சபர்மதி ஆசிரமத்தில் 25 குடிசைகளை அமைக்கிறார். ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து சபர்மதி அந்த ஆற்றின் கரை ஓரத்தில் 25 குடிசைகளை அமைக்கிறார். அந்த 25 குடிசைகளில் 25 பேர் அமர்த்தப்படுகிறார்கள். அந்த 25 பேரில் 12 பேர், 13 பேர் தமிழகத்தை சார்ந்தவர்கள் என்பதை நீங்கள்லாம் மறந்துவிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் மகாத்மா காந்தி அமைக்கப்பட்ட 25 சபர்மதி ஆசிரமத்தின் கரையோரத்தில் இருக்கிற குடிசைகளில் அமைக்கப்பட்ட 25 குடில்களில் 13 பேர் தமிழகத்தை சார்ந்தவர்கள் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. ஸோ 25 பேரை வச்சு ஒரு இந்தியாவை மடைமாற்றம் செய்ய முடிந்த தேசத்தந்தை மகாத்மா காந்தி 100 இளைஞர்களை வைத்து இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தர். பட் நவ் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்கிறது. அதை நம்ம ஒத்துக்கணும். பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்கிறது. விசிபிளே கிடையாது, வெளியில் தெரியவே இல்லை, என்ன நடக்குதுன்னே தெரியல சார். நோபடி நோஸ் ஆல், அதாவது எக்ஸிட் போலாக இருக்கட்டும், ப்ரீ போலாக இருக்கட்டும், போஸ்ட் போலாக இருக்கட்டும், நோபடி இஸ் நோட் விச் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு ஃபார்ம். பட் யாருக்குமே தெரியல, யங்ஸ்டர்ஸ் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, ஒரு நியூ கவர்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ த நியூ கவர்மெண்ட் இஸ் அ குட் ஃபார் த கவர்னன்ஸ். ஸோ இந்த அரசாங்கத்திற்கு நீங்கள் வழங்குகிற ஆதரவுக்கு நான் இந்த நேரத்திலே தினமணிக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அறிஞர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா ஒரு 3 விஷயத்தை கோட் பண்றார். 3 விஷயம். ஒரே வழி பட் 3 ஸ்டெப்ஸ். இது முக்கியமான பாயிண்ட். ஒரே வழி, there is a one path but 3 steps. ஒரு வழி 3 படிக்கட்டுகள். அது என்ன? அது நம்பர் 1, அறிஞர் பெர்னார்ட் ஷா சொன்னது 3 steps 1 way. 1 work. ஒன்னது work. நம்பர் 2 hard work. நம்பர் 2 hard work. நம்பர் 3 very 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 hard work. That's it. இதான் உங்களுக்கோட சீக்ரெட் ஆஃப் தி எஜுகேஷன். இந்த 3 தாரகை மந்திரத்தை நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா யங் பீப்புள் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தோணலை. பட் எங்களுக்கெல்லாம் எங்கள் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எங்களுக்கு இத்தனை நேரத்துக்கு பெரம்பு இருக்கும், எங்களுக்கு அப்படி நடந்து வந்தால் அப்படியே அதிருன்னு சொல்லுவாங்களா, அந்த அதிர் நடக்கும். ஆனால் இப்போது கிட்ட வந்தாலே கோர்ட்டுக்கு போயிட வேண்டியதுதான் டீச்சர்ஸ் எல்லாம். ஆனால் நாங்கள்லாம் அப்படி இல்லை. காலையில் எழுந்திரிக்கணும், 4:30 மணிக்கு குளிக்கணும், 6 மணிக்கு ப்ரேயர்ஸ், 7 மணிக்கு துப்புரவு பணி, 8 மணிக்கு ஸ்டடி ஹவர்ஸ், 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், 9:30க்கு ப்ரேயர்ஸ், 10 o'clock கிளாஸுக்கு போகணும், 1 o'clock 1 to 2 லைனில் நின்று சாப்பாடு சாப்பிடணும், 4:30 மணிக்கு திரும்பி வரணும், துப்புரவு பணி, ஸ்டடி ஹவர்ஸ், ப்ரேயர்ஸ்,
டின்னர், தூங்கணும். வெரி சிஸ்டமேட்டிக் லைஃப் எங்களுக்கு. ஸோ ஒரு காலம் அந்த சிஸ்டமேட்டிக் லைஃப்பில் நான் இருந்ததுனாலே என்னவோ கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருந்திருக்கிறது. நான் இன்று அமைச்சராக உங்கள் மத்தியில் பெருமையோடு நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு என்னுடைய கண்கள் உங்களை பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியம் நிகழ்கிறது. இது இறைவன் கொடுத்த வரம். இது யாருக்கும் கிடைக்காத வரம். கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நான், என்னுடைய கண்கள் உங்களை பார்க்கிற பொழுது என் ஒளி வாங்கி உங்களை படம் எடுத்து கொண்டு வைத்திருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய ஒழுக்கம், உங்களுடைய நற்சான்று, நற்பண்புகள் எனக்கும் நிறைய கிடைக்க வேண்டும் என்று ஒரு அமைச்சராக நான் விரும்புகிறேன். சாதாரணமாக நான் எம்பியாக இருக்கும்போது நான் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ஸ்டே பண்ணுவேன். ரெகுலர்லி ஐ வுட் லைக் டு ஸ்டே இன் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. என் நண்பர்களெல்லாம் கேட்பாங்க, எதுக்காக எம்பி போய் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் ஸ்டே பண்ணுறாருன்னு. எதுக்காக தெரியுமா? காலையில் ட்ராக் போட்டுக்கிட்டு நான் வாக் போவேன். கிட்டத்தட்ட thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தேர் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, எதுக்காக எம்பி எஸ்ஆர்எம் ஹோட்டலில் தங்குறாரு, எதுக்காகன்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்கள் நடந்து நடந்து போகிற பொழுது அந்த மைண்டு வேவ், அவங்க திங்கிங், அவங்க ப்ராசஸ் எல்லாம் என் காற்று ஒரு நந்தவனத்தில் பூந்தோட்டத்தில் போகிற மாதிரி என்னை அணுகிற பொழுது ஐ வில் பி பியூரிஃபைடு. நானும் அந்த இடத்துல பியூரிஃபைடு ஆகிறேன் என்கிற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. பிகாஸ் ஒரு புத்தக கடைக்கு போகிறோம், புத்தகத்தை பார்க்குறோம். ஒரு ஃப்ளவர் ஷோக்கு போகிறோம், மலர் நிறைய வாங்குகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். பட் ஸ்டூடெண்ட் சொசைட்டி கிட்ட போகும்போது நம்ம எதை வாங்குறோம் தெரியுமா? உங்களுடைய அறிவுகளையும் ஆற்றலையும் நான் நுகர்ந்து கொள்ளுகிறேன், அங்கே நான் புதுப்பிக்கப்படுகிறேன். அதுதான் இந்த அமைச்சருடைய ரகசியம் என்பதை நான் பெருமையோடு உங்கள் மத்தியிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ தினமணியில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது. அந்த தினமணி ஆர்டிக்கலை நான் க்ளோஸாக படித்தேன். அமைச்சர் தன்னுடைய துணைவியாருக்கு ரொம்ப முடியல. அமைச்சர் என்ன பண்றார்? தன் துணைவியாருக்கு முடியல, கூப்பிடுறாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு. கால் டாக்டர்ஸ், கால் எக்ஸ்பர்ட்ஸ், எல்லாரையும் கூப்பிடுறாரு. எல்லாரும் வராங்க. அதாவது ராஜா மன்னருடைய மனைவிக்கு மருத்துவம் பார்க்க முடியவில்லை. கடைசியாக வாங்க சார், கடைசியாக ஒருத்தர் வரார். அவர் வந்தோடனே பார்க்கிறார். பார்த்துட்டு சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன என்னுடைய துணைவியார், எல்லா மருத்துவர் வந்துட்டாங்க, எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் பார்த்தேன், யாராலையும் சரி பண்ண முடியலையே, நீங்க வந்திருக்கிறீங்களே, என்ன பண்ண சொல்லுங்க, என் மனைவியை காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறார். தினமணியில் நான் படித்தது. அப்போ அந்த அறிஞர் சொல்றார், இன்னும் 10 நாள் தான் டைம், இன்னும் 10 நாள்ல உங்க துணைவியார் இறந்து விடுவார்கள். என்ன சொன்னாரு? இறந்து விடுவார்கள். உடனே ராஜாவுக்கு கோவம் வந்து போச்சு. நீ எவ்வளோ தைரியம்னா, என்னுடைய அமைச்சரவையில் நீ அறிஞராக இருக்கிற, நீ ஜோதிடனாக இருக்கிற, உனக்கு நான் சம்பளம் தரேன், நீ அவ்வளோ தைரியமாக என் மனைவியை நீ இறந்து போயிடுவேன்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு என்ன கட்ஸ் இருந்திருக்கும். புடுறா அவனை பிடிச்சி என்ன பண்ணிட்டார்? தூக்கு தண்டனை கொடுத்துட்டார். இது தினமணியில் படித்தது. தினமணியில் படித்தது. நான் தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு. அந்த மனுஷன் கொஞ்சம் கூட கவலைப்படல, தைரியமாக போகிறான் தூக்கு தண்டனைக்கு வந்தால். எஸ், ஐ எம் அக்ரி. சாக்ரட்டிஸ் போல, சாக்ரட்டிஸ் எப்படி சார் அந்த விஷத்தை கொடுக்கும்போது அந்த கோப்பையை நான் தைரியமாக குடிக்கிறேன்னு சொன்னான் பார் சாக்ரட்டிஸ், அது போல இவர் போகிறார். போன உடனே கேட்குறாங்க, உனக்கு பயம் இல்லையா? கொஞ்சம் கூட பயம் இல்லையா உனக்கு? என்ன ஒரு அரசரை எதிர்த்து பதில் சொல்லிட்டே, நீ தைரியமாக தூக்கு போட்டுட்டாருன்னு எதிர்க்க மாட்டியா? அப்போ சொன்னார், இல்லை, 10 நாளில் அந்த அம்மா தவறி போயிடுறாங்க, ராணி இறந்து போகிறாங்க. உடனே ராஜா கூப்பிட்டு கேட்குறார், இவனை தூக்கில் போட்டே தான் ஆகணும், இவன் ரொம்ப மோசமான ஆளாக இருப்பான் போல, என் மனைவி இறக்க போகிறான்றத தைரியமாக சொல்லுறதுக்கு யார் இவன், தூக்கில் போட்டுக்கிட்டேன். உடனே அந்த மனுஷன் சொன்னார், அரசரே கொஞ்சம் நில்லுங்க, நான் இன்னும் 10 நாளில் செத்து போவேன், நீங்கள் அடுத்த 10 நாளில் இறந்து போவீங்க. மன்னனுக்கு ரொம்ப கோபம் போச்சு. இவனுக்கு நான் இறந்து போவேன்னு சொன்னானே, இவனை விடாத புடி, ரூமில் போடு, இவனுக்கு நல்ல சாப்பாடை கொடு, இவனுக்கு நல்ல பழம் கொடு, மருத்துவத்தை கொடு, இவன் 100 நாள் வாழணும், ஏன்னா எனக்கு சபிக்கிறான் இவன், நான் செத்து போவேன்ட்டு. அதனால இதில் வாட் இஸ் த தீம் என்னன்னா, அதாவது எதிர்காலங்களை யோசிக்கிற அந்த எண்ணமும் தாட் ப்ராசஸும், அது மரணத்தை நான் ஒரு மாடலாக வைக்கவில்லை, பட் ஆசிரியர் பெருமக்கள் தான் நம்மளை தீர்மானிக்கிறார்கள், மிகச்சரியாக தீர்மானிக்கிறார்.
ஒரு ஆசிரியர் நம்மை சரியாக வழிநடத்துகிற பொழுது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அதுக்கு மேலே இருக்கு, மாதா பிதா தெய்வத்தை போடணும் மேலே, அப்புறம்தான் அதுக்கு மேலே போட வேண்டியது குரு. ஆசிரியர் பெருமக்களை மதிக்கிற மாணவர்கள், வணங்குகிற மாணவர்கள் தினமணியினுடைய கட்டுரையை முழுமையாக படிக்கிறார்கள் என்று பொருள், என்று அர்த்தம். தினமணி நாட் ஒரு ஆர்டினரி பேப்பர். நீங்கள்லாம் தினமணி காலையில் படித்து பாருங்க. ஸோ அநேகமாக இந்த 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 மீட்டிங்க்கு பின்னாடி நீங்கள்லாம் டெய்லி அந்த வாசிப்பு பழக்கத்தை ரொம்ப வச்சுக்கணும். இப்போ வாசிப்பு பழக்கம் ரொம்ப குறைஞ்சிடுது. தினமணி படிக்கணும். நியூ இன்ஃபர்மேட்டிவ் நிறையா இருக்குது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய படிங்க, தினமணியை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு அருமையான ஒரு பத்திரிகை, இருக்கிற பத்திரிகைகளே நம்மை வழிகாட்டுகிற ஒரு பாத் அமைச்சு கொடுக்கிற ஒரு வெற்றி தமிழனாக, வெற்றி மாணவனாக கொண்டாடப்பட இருக்கிற 29 ஆண்டுகால தினமணியினுடைய மாணவர் வழிகாட்டி மலர் என்பது இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணி குழுமம் நடத்துகிற இந்த அற்புதமான விழா. இந்த விழாவில் முதல் பேச்சு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் பேபி இஸ் இம்பார்ட்டன்ட், த ஃபர்ஸ்ட் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்தளவில் ஆஸ் எ மினிஸ்டர் என்னுடைய கன்னி பேச்சு நம்ம டிஜி வைஷ்ணவா கல்லூரி தான். சார், நான் இன்னும் அசம்பிளியிலே பேச ஆரம்பிக்கல மேம், லக்ஷ்மி மேம், நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. ஆனால் எங்கள் ஆசிரியர் என்ன சொல்லிட்டாருன்னா அடம் பிடிச்சிட்டார். மதுரையில் வச்சுக்கலாமா, தியாகராஜா காலேஜில்? சார் எனக்கு டைம் இல்லை, நான் டெல்லி போகணும். என்ன இவன் அடங்க மாட்டானே. அதாவது ஆசிரியருக்குள்ள குறும்புது. என்ன பண்ணிட்டு விடக்கூடாது அவனை. சர்ஃபாஸை கூப்பிடு, நீ எங்கே போனாலும் அவனை ட்ராவல் பண்ண கூடாது, எங்கே போனாலும் லாக் பண்ணு. சென்னையில் விஸ்வநாதன் இருக்கிற நாளாக பார்த்து இந்த விழாவை வையுங்க என்று சொல்லியிருக்கிறார். எங்கள் ஆசிரியருக்கு, நானும் சிரஞ்சீவி அவர்களும் எங்கள் ஆசிரியருக்கு ஒழுக்கமுள்ள மாணவர்கள். நிச்சயமாக நாங்கள் we are the good friends and as well as the good student for you sir. ஸோ இந்த அக்கேஷனில் டிஜி வைஷ்ணவா, இந்த கல்லூரி மாணவர்கள் எனக்கு கொடுத்த பேரன்புக்கும் பேராதரவுக்கும் இந்த குழுமத்திற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கு முன்னால் ஒரு செய்தி. இந்த கேபினெட்டில் we are going to take a good decisions. கல்லூரிகளெல்லாம் சில கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களாக மாற்றுவதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இறைவனுடைய ஆசியும் அன்பும் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர், கிளாப்ஸ் ப்ளீஸ், மாண்புமிகு முதலமைச்சர் என் அன்பிற்குரிய தளபதி திரு விஜய் சார் அவர்களிடம் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். 24ஆம் தேதி என்னை கூப்பிட்டுருக்காங்க. அப்போ நான் சொல்லுவேன், சார் நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் டிஜி வைஷ்ணவா போயிட்டு வந்துட்டேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன கிளாப்ஸ், என்ன விசில் சார் என்று சொல்லி தினமணிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், டிஜி வைஷ்ணவாக்கு என்ன அன்பான வாழ்த்துக்கள். இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் சேர்மன் இந்தியன் எக்ஸ்பிரஸ், மை ரெஸ்பெக்டபிள் தேங்க்ஸ். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். கன்னி பேச்சா இது? கன்னி பேச்சு, கருத்து மழை இந்த அரங்கத்திற்குள்ளே வந்து கொட்டி தீர்த்ததன் அறுவடையை உங்கள் கரவொலி அடையாளம் காட்டியிருக்கிறது. இந்த மாணவர் மலரை ஒருங்கிணைப்பாளராக இருந்து உருவாக்கியவர் திரு ஜே ரங்கராஜன் அவர்களை மேடை கண்போடு வரவேற்கின்றோம். மனங்கவரும் இந்த மலரை வடிவமைத்து தந்து உருவாக்கி தந்தவர்கள் இப்பொழுது பாராட்டு பெறுகிறார்கள். 2026ஆம் ஆண்டுக்கான மாணவர் மலரினை மிகச்சிறப்பாக தயாரிப்பதில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றிய திரு ஜே ரங்கராஜன் அவர்கள் இப்பொழுது மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களினாலே பாராட்டு பெறுகிறார்கள். கரவொலி எழுப்பி அவர்களுக்கு இந்த மலர் பணிகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். நன்றி. நன்றி. தொடர்ந்து இந்த மலர் தயாரிப்பில் இரவு பகலாக இருந்து பணி செய்த பெருமகனார் திருமிகு சரோஜ் கண்பத் அவர்களை மேடை கண்போடு வரவேற்கின்றோம். 2026ஆம் ஆண்டுக்கான மாணவர் மலரினை தயாரித்து உதவியவர் சரோஜ் கண்பத். மகேஷ் பாபு சரி, விளம்பரப்பிரிவு மகேஷ் பாபு சரி.
திரு சரோஜ் கன்பத் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமானார் இப்பொழுது பாராட்டு தெரிவிக்கிறார்கள். கரவொலியில் ஏன் கஞ்சத்தனம்? நன்றி. அவரோடு இணைந்து தயாரிப்பில் பணியாற்றிய பெருமைக்குரிய ஜெயச்சந்திரன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வரவேற்கின்றோம். ஜெயச்சந்திரன் அவர்கள் பாராட்டு பெறுகிறார்கள். நன்றி. வண்ணமயமாக இந்த மலரை வடிவமைத்து வழங்கிய திரு காசி விஸ்வநாதன் அவர்களை மேடைக்கு அன்போடு வரவேற்கின்றோம். காசி விஸ்வநாதன் அவர்கள் இப்பொழுது பாராட்டு பெறுகிறார்கள். நன்றி. அதனைத் தொடர்ந்து சர்ஃப்ராஜ் அவர்கள் பாராட்டு பெறுகிறார்கள். திரு சர்ஃப்ராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அழகுற வடிவமைப்பு தந்தவர்களையும் இந்த மலரை உருவாக்கியவர்கள் எல்லாம் இப்பொழுது அரங்கத்தில் பாராட்டு பெறுகிறார்கள். மலருக்கு பக்கபலமான விளம்பரங்களை தொகுத்து தந்திருக்கக்கூடிய திரு மகேஷ் பாபு அவர்கள் இப்பொழுது பாராட்டு பெறுகிறார்கள். அவரையும் அன்போடு மேடைக்கு வரவேற்கின்றோம். மிகச்சிறப்பாக நிகழ்ந்தேறியிருக்கிற இந்த அரங்கத்திற்கு நேரம் இன்னும் போதாது என்றாலும் காலத்திற்குள் நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் மிகச்சிறப்பாக இந்த விழாவில் வந்து பங்கேற்று சிறப்பித்திருந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி பாராட்டுவதற்காக தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலைமைச் செயல் அதிகாரி திருமதி லட்சுமி மேனன் அவர்கள் வருகிறார்கள். அவர்களின் நன்றி உரையை இந்த அரங்கம் செவிமடுக்கிறது. வருக, நன்றி உரை தருக. Namaskaram. On behalf of the New Indian Express, I extend my heartfelt gratitude to Shri P. Vishwanathan, the Honorable Minister for Higher Education, Government of Tamil Nadu, for so graciously accepting our invitation. So thank you very much. Your presence here and your words of purpose and encouragement have given us a great impetus. And may I add that your statement that you're going to be a student's Minister for Higher Education, I'm sure is music to the eyes of all the students here. As editor said, we couldn't have chosen a better place to introduce Manavar Malar to the students. I sincerely thank the management of DG Vaishnav College, especially Shri Mundraji and Dr. Santosh Babu, for so graciously hosting this event here today. And sir, to the minister, with your permission, may I add that you said in your speech that this is a very lucky place for you. And I need your best wishes and support to make this a lucky place for us, to make the 30th edition a stupendous success. I thank the respected faculty members, distinguished invitees, and my dear students for being here today and making this morning so special for us. We're confident that Manavar Malar will serve as a meaningful bridge between education and awareness, guiding and inspiring students in their academic journey. Once again, thank you for your presence, support, and encouragement. நெஞ்சம் நிறைந்த நன்றியினை வார்த்தைகளால் வடித்து தந்திருக்கிறவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி நிறைவாக நாட்டுப்பண் அனைவரும் இணைந்து நின்று இசைப்போம்.
Yeah.